ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கசகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதில் மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்தில் மாட்டுவதுங்கிறது சராசரியாக 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்காக குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலம் இல்லைன்னா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். சார், மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்? அதாவது ஏ கிளாஸ் அப்படின்னு ஒன்று சொன்னால் அது மீனம் தான். மீனத்தை ஃபுல் ஃப்ரேம் வச்சு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்படி ஃபுல் ஃப்ரேம் வச்சா எப்படி சும்மா ஜம்முன்னு ராஜா மாதிரி இருப்பாரோ, மீனத்தில் இருக்கிற அத்தனை பேருமே இப்படி தான் இருப்பீங்க. சந்தோஷத்தின் உச்சத்தில் திகழக்கூடிய ஒரு டைம் பீரியட்னா மீனத்துக்கு தான். மீனராசி நண்பர்கள் பல பேருக்கு ஹெல்த்தில் பல மாற்றங்கள் கொடுக்கும். ஃபேமிலி ஒன்று சேரும். இவ்வளோ நாளாக பிரிவு, காதுன்னா வேதுன்னு கேட்கும். ஹலோ அப்படின்னா கொழுப்பா என்னையா அப்படி சொல்கிறேன் அப்படி சாதாரண ஹலோக்கே இந்த கதினா திட்டுனா என்ன அடி விழுகும். அதனால் மீனராசி நண்பர்கள் பல பேருக்கு ஹெல்த் பிரச்சனைலாம் கிளியர் ஆகும், தலை பிரச்சனை கிளியர் ஆகும், புரிதல் பிரச்சனை கிளியர் ஆகும், மன வலிமை ஃபஸ்ட்டு அதிகரிக்கும், ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வருவாங்க, உடம்பு பாதிப்புகள்லேருந்து வெளியே வருவாங்க, வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும், குழந்தை பிராப்தம் ஏற்படும், பேர குழந்தைகள் எடுக்கக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும், நிறைய பேருக்கு தொழில் அமைக்கக்கூடிய பிராப்தம், நதிகள் பக்கத்தில் அருமையான ஒரு நிலம் வாங்கி விவசாயம் பண்ணக்கூடிய பிராப்தம், இயற்கை வளத்தில் நீங்கள் இறங்கக்கூடிய பிராப்தம், கோவில் கட்டக்கூடிய பிராப்தம், மாட்டு தொழும் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், பேங்க்ல வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம், என்ன ஓடுமோ அது கிடைக்கும். அதுதான் சென்னை பாஷையில சொல்லணும்னா மீனராசி நண்பர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எல்லா விஷயங்களுமே தாராளமாக நடக்கும். அதாவது இவ்வளோதான் அப்படின்னு கிடையாது, எல்லாமே உங்களுக்கு. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது பஞ்சமஸ்தானம். பஞ்சமஸ்தானத்துல குரு உட்கார்றது ஒரு அதிர்ஷ்டம்னா, அந்த குரு உங்களை ராசி லக்னத்தின் பிரகாரம் பாக்கியமா பாக்குதுங்கிறது லக்கு தானா குருவின் மூலியமா வருது. அப்ப பெரிய குருமார்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்குன்னு சொல்லலாம். வீட்டுல குழந்தைகளுக்கு அவ்வளோ சந்தோஷம், குழந்தை பிராப்தம், குழந்தைகள் முன்னேறுவது, உங்க வீட்டுல நல்ல காரியம் நடக்கிறது, சுபகாரியம் நடக்கிறது, வீட்டுல இவ்வளோ நாளா இருக்கிற அந்த அழுகை சத்தம் வெளியே போறது, மனசுல ரொம்ப எப்பவுமே இல்லாம லைட்லாம் ஆஃப் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்க, இப்பெல்லாம் கம்ப்ளீட்டா பிரைட் அண்ட் ரொம்ப ஒயிட்டா சந்தோஷமா இருப்பீங்க. நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதுல என்னன்னா ஹெல்த் ப்ராஸ்பெக்ட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாமே காலி. சுகர் 400னா இனிமேல் சுகர் 120 தான், அதுக்கு மேல போகாது. பிபி 250னா கரெக்டா அதுவும் அந்த லெவலுக்கு வந்துடும். கொலஸ்ட்ரால் மட்டும் தான் பார்த்துக்கணும். இந்த டைம் பீரியட்ல நீங்க பார்த்துக்க வேண்டியது செஸ்ட், பிரஸ்ட், கொலஸ்ட்ரால், இது பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் லோவர் பேக், அப்பர் பேக்ல சுளுக்கு மட்டும் பிடிக்கும், அது மட்டும் பார்த்துங்க. எங்கேயாரும் வாக்கிங் பண்றீங்க இல்லைதான் போயிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் அந்த வார்ம் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ற எக்ஸசைஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். 85% கடன் தீரும். நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது மீனத்துக்கு ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. ஹெல்த்லயும் சரி வெல்த்லயும் சரி ரெண்டுமே கெட்டிக்காரத்தனமா இருக்கப்படுறது. பசங்களுக்கெல்லாம் செம்ம டைம். நானே எதிர்பார்க்கல, லாஸ்ட்ல பார்த்தா மிஸ்ஸே புக் கொடுத்துட்டாங்கிற மாதிரி. நமக்கு தெரியுமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், நமக்கே தெரியாது. நல்ல நல்ல கொஸ்டின்லாம் படித்த கொஸ்டின்லாம் வரும், ஈஸியாக வரும், பேப்பர்லாம் ரொம்ப ஈஸியாக வரும், மனசு பெரிய சந்தோஷம். நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் அப்படி இருக்கும். குலதெய்வம் உங்கள் வீட்டில் பேசும், உங்கள் வீட்டில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். சும்மா ஜாமுன்னு இருப்பீங்க. எல்லா விஷயத்துலையுமே மீனராசி நண்பர்களுக்கு மன திருப்தி, எல்லா விதமான வேதனைகளும் கண்டிப்பாக மாறும். எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிசல்ட் தான் மீனத்துக்கு தான். இப்போ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுடைய பண வரவு அவர்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்? கடன் தொல்லை தீருமா? ரெண்டுமே நடக்கும். அதாவது குரு பார்வை இருக்கிறனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பணமும் வரும். ரெண்டாவது, தே வில் கிரியேட் அ சோர்ஸ் ஆஃப் இன்கம். இவ்வளோ நாள் ஒரு கார்பஸ் கூட இல்லாத ஒரு ஆட்கள் இனிமேல் கார்பஸ் இருக்கும். கொஞ்சம் மாதிரி எப்படி போடுவாங்க, கொஞ்சம் மாதிரி சேமித்து வைக்கக்கூடிய பிராப்தம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக எஸ்ஐபி மாதிரிலாம் இப்போ நிறைய பேர் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் வரும். அதனால் லாங் டேர்ம் பிளானிங் ஒன்று. ரெண்டாவது, குருவுடைய பார்வை பலம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கடன் தீரும்.
நீங்க வாங்கின கடனா இருந்தாலும் சரி, பசங்க வாங்கின கடனா இருந்தாலும் சரி, தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் சொத்துக்கள் சேரும். தே ஆர் வெரி வெரி ஹாப்பி பீப்புள் இன் பராபவ ஆண்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் சார்? அதாவது அவங்க என்ன கோர்ஸ் சூஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு வெற்றி கொடுக்கும். அதாவது அவங்களுக்கே சாதகமான விஷயம். எது வேணுமோ அது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ரொம்ப ட்ரை பண்ணாம, ரொம்ப போய் அலட்டிக்காம சில விஷயங்கள்லாம் ஈஸியா கிடைக்கும். தைரியமா இருக்கலாம். குலதெய்வத்தோட வழிபாடு மட்டும் கரெக்டா பண்ணா போறோம், ஜாம்னு நடக்கும். கண்டிப்பா தெய்வ வழிபாடுனா குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு. இன்னொன்னு, மதுரை மீனாட்சி அம்மனை போய் பார்த்துட்டு வரணும். மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் மீனாட்சி அம்மன் தரிசனம் பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வீட்டில் குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாண மகோத்சவத்துக்கு நான் என்னால் ஆன தான தர்மம் பண்ணுறேன்னு வேண்டிங்க. உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகும், இல்லை உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகும், இல்லை குழந்தை பிறக்கும், என்ன குழப்பம். மீன ராசிக்காரர்களுக்கு 2026 பராபவ வருடம், தமிழ் வருடம் எப்படி தாங்க இருக்கும்? விடாத பாடுபட்டுட்டு இருக்கோம் சார். ஜென்மத்தில் சனி 5ஆம் வீட்டுக்கு போகிறார். 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டுக்கு குரு உச்சம் அடைய போகிறார். உச்சம் பெற்ற குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தன் வீட்டை தானே பார்ப்பார். மீன ராசியை 9ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார், தனுசை பார்க்குறார், மீனத்தை பார்க்குறார். மிதுனத்தில் இருக்கும்போது தனுசை பார்ப்பார், கடகத்தில் இருக்கும்போது மீனத்தை பார்ப்பார். அற்புதமான பலன். ஆனால் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இவனுக்கு. உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள். நான் பக்கத்து வீட்டு எதிர் வீடு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், இவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன், ஷேர் மார்க்கெட்டில் அவனுக்கு சொன்னேன், இவனுக்கு எல்லாம் வேணாம். அந்த பெருதுனெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். முதல்ல நீங்களே கோல்டு வாங்கிறது, சில்வர் வாங்கிறது வெயிட் பண்ணுங்கள். இந்த பீரியடில் உங்களுக்கு அது கை கொடுக்காது. ஒன்று ஏறுனா கடகடன்னு ஏறும், இல்லை இறங்குனா கடகடன்னு இறங்கிடும். லாங் டேர்மில் நான் ஏதோ பண்ணுறேன் சார், ஒரு 5 வருஷத்துக்கு எனக்கு அந்த பணம் தேவையில்லைன்றவங்க கோல்டு அண்ட் சில்வரில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதுவும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குரு தான் பார்க்குறாரு சார், அப்புறம் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, குரு பார்க்குறாரு, ஜென்மத்தில் சனி இருக்கார்ல, இந்த ஷேர் வாங்க போகிற கிட்ட நேரத்தில் இன்னொரு ஷேர் வாங்க போயிடுவீங்க. அவ்வளோதான், டைவர்ட் பண்ணி விட்டு போயிடுவான், விரயத்தை கொடுத்துருவான், உங்கள் அமௌண்ட்டு லாக் ஆகிடும். எல்லாம் மிட்காப் வாங்கிக்கிங்க, இல்லைனா ரொம்ப சின்ன அமௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க, அதில் இது பிஸ்னஸ் செய்கிற தொழிலில் இடமாற்றம் வருமா? இருக்கிற தொழிலையே நல்லா இருங்க, வேறு இடத்துல நல்ல பேர் எடுங்க, எல்லாரையும் அரவணைச்சு போங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மனோபாவம் வேண்டாம். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முதல்ல நிம்மதி, சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், திருமண வாழ்க்கை, கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும், வீடு வாங்கலாம், வாகனங்கள் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாம். இது எல்லாத்த விட இது வரைக்கும் உங்களுக்கு விரோதம் பாராட்டியவர்கள் இப்போ உங்களுக்கு உறவோடு இருப்பாங்க. மொத்தத்தில் ஆபத் சகாயேஸ்வரரை வழிபட்டால், வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு தீபம் போட்டால் அற்புத பலன் கிடைக்கும். ஆனால் என் அன்பு நேயர்களே, தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாலை போடுறேன், தானிய மாலை போடுறேன் அப்படிங்கிறது, இந்த வெள்ளை இது இருக்குது இல்லையா, அதை கோத்து அதை நான் குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் போட்டு மாலையாக போட்டு நான் கொண்டக்கடலை மாலை போட்டு சுவாமிக்கு நெய் தீபம் போட்டு வந்துடுறேன் சார்னா பிரயோஜனமே கிடையாது. கொண்டக்கடலையே சுண்டல் பண்ணி சாப்பிட சொன்னாங்க. அந்த மாதிரி அழகு பொருள் கிடையாது அது. அது நவதானியம். அதை சாப்பிடும்போது புரோட்டீன் உங்களுக்கு கூட ஏறும். நிறைய உங்கள் உடம்புல புரோட்டீன் ஏறும்போது அதுக்காக தான் டெய்லி ஒரு சுண்டல் சாயந்தரத்தில் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். தானியத்தை தானம் பண்ணமே ஒழிய விரயம் பண்ணக்கூடாது. அந்த உழறவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தானியங்களை உற்பத்தி செய்கிறான். பூமி மண்ணுக்குள்ளே இருந்து நவரத்தனங்கள், நவ கிரகங்கள் நவரத்தனங்களாக, இந்த தானியங்களாக, நவதானியங்களாக நமக்கு வெளியே வருது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணணுமே ஒழிய அதை புரியாமல் பரிகாரம் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இந்த வருஷம் அற்புதமான காலம். எனதருமை மீனராசி என்பர்களே, புதிய தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு பிறக்குது. இந்த பராபவ ஆண்டு நமக்கு நன்மை தருமா? ஜென்மத்தில் சனி பகவான் இருக்காரே, நம்ம வாழ்க்கையில் சிக்கல் வந்துருமா? இது பல கேள்விகளோடு இருக்கீங்க. ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பராபவ ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டா, மகிழ்ச்சிக்குரிய ஆண்டா உங்களுக்கு அமைய போதுங்க. அது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன்.
பராபவ ஆண்டு பிறக்கிற போது ஜென்மத்தில் சனி இருக்கு, நான் மறுக்கலை. ஜென்ம சனி இருந்தாலே வாழ்க்கையில் பிரச்சனைன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படித்தான் சிக்கலானா அப்படி கிடையாது. அந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் உடையவர் அப்படின்னு இருக்குங்க. அது தெரியாம ஜென்மத்துக்கு சனி பகவான் வந்துட்டாலே கெடுதல்னு சொல்லக்கூடாதுங்க. சனி பகவான் உங்களுக்கு லாபாதிபதி ராசியில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இது நாள் வரைக்கும் சரியான வேலை இல்லாதவர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். வேலையில் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைச்சி, உங்களை மட்டும் உங்கள் நிர்வாகம் கன்சிடர் பண்ணவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இப்போ நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். சிந்தித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறந்த வெற்றிகள் வரும். செவ்வாய் பகவான் உங்கள் யோகாதிபதி ராசியில் உட்கார்ந்து வருஷம் பிறக்குது. இது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பூர்வீக சொத்து, விற்க முடியாத சொத்து, பங்காளிகளோட பிரச்சனை இருக்கக்கூடிய சொத்து, அந்த பிரச்சனைகள் இப்போ தீரும். பூர்வீக சொத்தினால் மிகப்பெரிய லாபம் வரும். சார், பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்கல சார், எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கல சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்து கிடைக்கும். திருமணம் கைகூடி வராத பலருக்கு திருமணம் கைகூடும். 7ஆம் இடத்துக்குரிய புதன் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்தாரு. திருமணம் கைகூடும். வெளிநாட்டில் வாழணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை கைகூடும். ஒரு நாட்டில் இருக்கிறவங்க இன்னொரு நாடு மாறுவாங்க. மீன ராசிக்காரர்களுடைய நட்பை வாழ்க்கையில் கைவிடக்கூடாது. நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது, உங்களுடைய நட்பை பலர் விரும்பி வந்து நாடுவார்கள். உங்களை விட்டு பிரிந்து போன நெருங்கிய நண்பர்கள் மீண்டும் உங்களிடம் பழகுவார்கள். இது நாள் வரைக்கும் வேலையில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு வேலை பிரச்சனைகள் தீரும். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உச்சமாக போறாருங்க. உச்சமான ஒரு காலகட்டம் பிறக்குதுங்க. நீங்களே வருத்தப்பட்டீங்கன்னா உங்களை உலகத்தில் அத்தனை பேருக்கும் வருத்தம் வந்துடும்னு அர்த்தங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உலகமே மிகப்பெரிய கஷ்டத்தைப்பட போகுதுன்னு அர்த்தம். அதனால உங்களுக்கு எந்த கஷ்டமும் இப்போ வந்துடாது. ராசிநாதன் குரு பகவான் உச்சமாக இருந்து உங்களை பார்க்க போறாரு. உங்கள் நல்ல மனசுக்கு, பிறருக்கு உதவக்கூடிய நல்ல குணத்திற்கு, உங்கள் நல்ல கேரக்டருக்கு மிகப்பெரிய பரிசை இறைவன் தரப்போகிறான். குரு பகவானுடைய பார்வையினால் வாழ்க்கையில் உயரப்போகிற அற்புத ராசி. ராசிக்கு 2ஆம் இடம் பாருங்க. உங்க ராசிக்கு 2 புறமும் இப்போ கிரகங்கள் இருக்கு. ஒரு முகம் சந்திர பகவான், பூர்வ புண்ணியாதிபதி சந்திர பகவான் உங்க ராசியத்தை பார்த்து வராரு. அப்போ பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க போகுதுங்க. பூர்வ புண்ணிய அனுக்கிரகம், குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. 5ஆம் இடத்தின் அதிபதி மெல்ல உங்க ராசியை நோக்கி நகண்டு வரப்போறார். உங்க ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு போக போறாரு. எப்படி பார்த்தீங்கன்னாலும் குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூரணம். கல்யாணம் ஆகலையும் கவலைப்பட்டவங்களுக்கு குருபலன் வருது, கல்யாணம் ஆகுது. குழந்தை பிறக்கலையும் கவலைப்பட்டவங்களுக்கு குரு பகவானுடைய அருள்னாலே, புத்திரகாரகன் அருள்னாலே புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. எனக்கு வாழ்க்கையில் நான் முன்னேறிட்டேங்க, ஆனால் என் பிள்ளைகளை நினச்சிதாங்க எனக்கு வருத்தமாக இருக்கு. நல்ல செட்டில் ஆவாங்களா, நல்லபடியாக திருமணமாகுமா, நல்ல படிப்பாங்களா, எவ்வளோ கவலைகள்ங்க எனக்கு அப்படின்னு கவலைப்படக்கூடிய உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் இப்போ செட்டில் ஆவாங்க. சிறந்த வாழ்க்கை அவர்களுக்கு உருவாகும். உங்கள் ராசிக்கு இன்னொரு புறம் பாருங்க, சூரிய பகவானும் சுக்கிர பகவானும். ஒரு நல்ல வேலை இந்த ஆண்டு கிடைக்க போகுது. அடுக்குமாடி குடியிருப்பில் நீங்கள் வீடு வாங்க போறீங்க. 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பக்கம் குரு பகவான் உங்களை இந்த ஆண்டு பார்க்க போறாருங்கிறது நல்ல தனவரவு. அடுத்தது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காரு, எதுவும் நல்ல தனவரவு. பணத்தை தரக்கூடிய 2 கிரகங்களுடைய சப்போர்ட்டு. அப்போ மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி. நிறைய பேர் புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம். 7.5 சனியில புதிய தொழில் துவங்கலாமான்னு பலர் கேட்குறாங்க. உங்கள் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் நன்றாக இருந்தால், உங்கள் சுய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக சுய தொழில் தொடங்குங்கள். பெரிய வளர்ச்சி அடையும். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸும் வளர்ச்சி அடையும். எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்பு கிடைக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபாடு கூடும். மனசுக்கு சந்தோஷம் கூடும். நல்ல பணவரவு வரும். இதைவிட மகிழ்ச்சியான செய்தியை நம்ம எப்போது பெற முடியுங்க? இந்த பராபவ ஆண்டு அவ்வளவு நல்ல பலன்களை உங்களுக்கு அள்ளி தருகிறது. இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் நன்மைகள் பெருகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். ரங்கநாதர் வழிபாடு செய்யணும். அதை போல பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும். அப்படி செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கை பராபவ ஆண்டிலே உச்சத்தை தொடும், மகிழ்ச்சியை தொடும். இழந்த அத்தனை நன்மைகளையும் மீண்டும் பெறுவீர்கள். வாழ்க்கையில் ஒரு சிறந்த காலமாக பராபவ ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. மீன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது, ஜென்மத்தில் சனி பகவான் அமர்ந்து மீளா துயரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக
ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த சனி பகவானும் சரி, அதே போல் இப்போ ஜென்மத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானும் சரி, உங்களை ஒரு 5 வருட காலமாக பாடாப்படுத்திட்டார். இந்த 2022 எனக்கு தெரிஞ்சு கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுத்து பார்த்தோம்னா, இந்த 2022லேருந்து அதிகமாக பாதிப்புகளை, அதிகமாக பிரச்சனைகளை, அதிகமான போராட்டங்களை, அதிகமான ஏமாற்றங்களை மட்டுமே மீனராசிக்காரங்க சந்திச்சுட்டு வந்துருக்கீங்கிறது நிதர்சனமான உண்மை. சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் உறுதியாக நீங்கள் பிரச்சனையை சந்திச்சு யாரை பார்த்தாலும் நல்லவங்க மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் கடைசியில் அவங்க தான் உங்களுக்கு பெரிய குழியை தோண்டி உங்களை உள்ளே தள்ளி விட்டவங்கிறது அப்புறம் தான் தெரியும். எல்லாருக்கும் இறக்க குணப்பட்டு கையில் இருக்க காசை கொடுத்துட்டீங்க, கழுத்தில் உள்ள செயினை கொடுத்துட்டீங்க, கையில் உள்ள மோதிரத்தை கொடுத்துட்டீங்க, எல்லா தங்க நகையும் கொடுத்து போட்டு இப்போ நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. கடந்த காலங்களில் ஒரு ஏமாற்று வேலை தான் 2022லேருந்து எப்போ ராகுவான் உள்ளே வந்தாரோ அதுலேருந்து உங்களுக்கு ஏமாற்றம், துரோகம் தான் அதிகமாக நடந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட மனநிலையில் ரொம்ப அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கிற, மீளா துயரத்தில் இருக்கிற மீன ராசிக்கு உங்களை மீட்டெடுப்பதற்காகவே வருகிறார் ஒரு நாயகன். அவர் உங்களுடைய குரு பகவான். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான கடகராசிக்குள்ள 12 வருடத்துக்கு பிறகு இப்போ உள்ள நுழைகிறார். ஆனி மாதம் இந்த வருடத்தில் உங்கள் லைஃப்பில் பெரிய ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. ஒரு அற்புதமான விஷயங்கள். நம்ம லைஃப் இப்படி மாறுமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக சொல்கிறதா இருந்தால் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்க சனி பகவானை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்க. அப்போ சனி பகவான் உங்கள் ராசியில் உட்காந்துக்கிட்டு உங்களுடைய முயற்சியை தடை பண்ணார், உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனையை கொடுத்தாரு, உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ள பல பிரச்சனையை கொடுத்தாரு, உங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்க்காத தொழிலில் ஒரு ஆட்டத்தை கொடுத்தாரு. இதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ண போகிறாரு குரு பகவான். உங்களுக்கு குதூகலமான வாழ்க்கையை கொடுக்க போகிறார். உங்களுடைய முயற்சியில் வெற்றியை கொடுக்க போகிறார். திருமணமே முடியலன்னு ஏக்கத்தில் இருக்க, ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற மீனராசி என்பவர்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான ஒரு பாக்கியத்தை கொடுக்க போகிறார். உன்னால் முடியாதுன்னு சொன்ன அத்தனை பேருக்கு முன்னாடி என்னால் உறுதியாக முடியும் சொல்லி காட்டக்கூடிய உங்களுக்கு ஒரு பவரை கொடுக்க போகிறார். மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட மீனராசிக்காரங்க எத்தனை உறவுகளுடன் கூட பிறந்திருந்தாலும் இப்போ ஒரு கிட்டத்தட்ட 2022லேருந்து தனித்த மரமாகவே இருந்துட்டீங்க. உங்களுடைய கூட பிறந்த இளைய சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், மூத்த சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், உங்களை கண்டுக்கிறவே இல்லை. நீங்கள் அவங்களுக்காக ஓடி போய் வேலை பார்த்துருக்கீங்க, அவங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இவ்வளோ அழுத்தம் இருந்தும், என்னடா தம்பி உனக்கு பிரச்சனை, என்னன்னே உனக்கு பிரச்சனை, என்னக்கா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி யாரும் கேட்கல. அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரமாக கூட சொல்லியிருப்பாங்க, இல்லை உங்கள் வீட்டுக்காரர் கூட சொல்லியிருப்பாங்க, நீ ஓடி போனியே, என் அண்ணன் தம்பி என் அக்கா தங்கச்சின்னு ஓடி போனியே, இப்போ உன்னை யாராவது வந்து மதிச்சாங்களா, உன்னை கண்டுக்கிட்டாங்களான்னா அப்போ கூட நீ விட்டு கொடுக்காம விடுங்க, வருவாங்க என்னைக்கா ஒரு நாள் எனக்கு நல்லது பண்ணுவாங்க நீங்கள் நினச்சிங்க. அப்போ அந்த வலியும் வேதனையும் உங்கள் மனசுக்குள்ள ஆனால் இருந்துச்சு. விட்டு கொடுக்க முடியாத கூட பிறந்தவங்கள. அது மீனராசிக்காரன் கூட பிறந்த விட்டு கொடுக்குறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க உங்களை விட்டு கொடுத்துருப்பாங்க, அது வேறு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட மனநிலையில் இனிமேல் அவங்களுடைய மனசு மாறி, உங்களுடைய உறவுகள் உங்களை புரிந்து கொண்டு, நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் மனசை சிந்திச்சு உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லி உங்களுடைய அத்தனை விதமான உறவுகளும் உதவியாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல ராகு. நைட் ட்ராவல் பண்ணும்போது கவனம், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனம். வெளிநாடு யோகம் வந்தால் விட்டுறாமல் போயிடணும். கண்டிப்பாக வெளிநாடு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா புதிதாக கடன் வாங்குவது இருந்தால் யோசிக்கணும், அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது. இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கண்டுக்கிறதே கிடையாது. மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் ஆஸ்பத்திரி கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து எல்லாம் பண்ணிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு தலைவலியோ அல்லது ஏதோ ஒரு ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ மெயினாக மனதளவில் டிப்ரெஷன் ஆகாமல் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கனாலே சூப்பர். ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், அதே போல் இருதயம் சார்ந்த விஷயங்களை சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது.
அதுவுமே நீங்கள் மனசில் எதுவுமே ஏற்றாமல் நிதானமாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் வராது. ஸோ மேபி ஏதாவது ஒரு சின்ன ஹெல்த்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே மருத்துவரை போய் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா மீன ராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டு முதல் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியை, மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக நீங்கள் 11 ராசிக்கும் மிக சிறந்த ராசியாக நீங்கள் வெளிப்படையாக தெரியக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் பிரகாசமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்குங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் 20-30% உறுதியாக மாற்றம் உண்டு. மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.